இன்று திருவருகை காலத்தில் இரண்டாம் ஞாயிறு வாரத்தினுள் நுழையும் நம் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் பிறப்பு விழாவை அர்த்தத்தோடு கொண்டாட மனமாற்றம் பெற்றவர்களாக நம்மை உரிய முறையில் ஆயத்தம் செய்ய அழைக்கப்பட்டுள்ளோம். இயேசுவின் வருகை நீதி, அமைதி, நேர்மை, ஒற்றுமை உருவாக்கப்பட வேண்டிய காலம். உறவு சிக்கலை நீக்கி உறவு வாழ்வுக்கு உயிர்த்தெழ எசாயா இறைவாக்கினர் வெவ்வேறான இயல்புகளை கொண்ட மிருகங்கள் இணைந்து வாழ்வதாக கூறுகின்றார். இத்தகைய கனவு வாழ்வை நீங்கள் செயலாக்க கிறிஸ்து இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுல் அடிகளார் அழைப்பு விடுக்கின்றார். திருமுழுக்கு யோவான் அந்த மனமாற்றத்திற்கு ஏற்ற செயல்களால் வாழ்ந்து காட்டுங்கள் என்று வலியுறுத்துகின்றார். எனவே அமைதியையும் உறவையும் நிலைநாட்ட வந்த இயேசுவின் பிறப்பு நம் முறிந்த உறவுகளை ஒன்றிணைக்க வேண்டும். நம் குடும்பங்களின் உறவு முறிவுகளையும் தவறுகளையும் சீர்படுத்த முன் வருவோம். இவ்வாறு நாம் வாழும் இடங்களில் அமைதியையும் அன்பையும் நிலைநாட்டும் போது அங்கு ஆண்டவர் இயேசு பிறக்கின்றார். நாம் மனமாறி எம்மை புதுப்பித்து இறைமகன் இயேசுவின் வருகைக்காக எம்மை ஆயத்தம் செய்து அர்த்தமுள்ள விதத்தில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட வரம் வேண்டி தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். சீயோன் வாழ் மக்களே, இதோ மக்களினத்தாரை மீட்பதற்காக ஆண்டவர் வருவார். உங்கள் இதயங்களின் மகிழ்வில் ஆண்டவர் தமது குரலை கேட்கச் செய்வார். ஒரு கணங்களை மூடுவோமா? கரங்களை குவித்து கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருந்து வழிநடத்தியமைக்காக நன்றி கூறுவோம். புதியதொரு வாரத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவருடைய கிருபையினாலே. பல சவால்கள், அனர்த்தங்கள், இயற்கையினுடைய சீரற்ற தன்மைகள் மத்தியிலும் ஒரு நாள் விடிந்திருக்கிறது. நாம் புதிய நாளை காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய மாறாத பிரசன்னத்துக்குள்ளே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வாரத்திலே ஆயத்தம் செய்வோம். உறவு வாழ்வுக்குள்ளே நான் எப்படி நுழைவது, தடையாக இருப்பவற்றை எப்படி களைவது என்று சிந்தனை செய்ய அருள் கேட்போம். தூய திருத்துவத்தினுடைய உதவியினாலே, வல்லமையினாலே இந்த திருப்பலியை ஆரம்பிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உலக நாடுகளையும் அரசின் அமைதியில் ஒன்று சேர்க்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். மக்களை போஷிக்க திருவருட்சாதவர் கிறிஸ்துவே ஆயிரம். மாட்சியுடன்களை நடத்தி செய்ய வேண்டும் வரவிருக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. உலகம் சார்ந்த செயல்கள் எவை
உம்மை கொள்ளச் செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து முதல் வாசகம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 1-10. ஆண்டவருடைய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தடை ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர்கள் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவர்களுக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் தட்டில் எழுப்பார். நேர்மை அவருக்கு அடைக்கச்சை, உண்மை அவருக்கு அடைக்கச்சை. அந்நாள்களில் ஓனாய் செம்மறியார் குட்டியோடு தங்கி இருக்கும். குட்டியோடு சிறுத்த புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொடுத்த கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் பாம்பின் வலையினில் முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை. கேடு விளைவார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருப்பது போல மண்ணுலகம் ஆண்டவரால் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களிடங்களுக்கு சின்னமானவர்கள் ஈசாயின் வீரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் மனம் மாட்சி நிறைந்ததாயிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக ஆண்டவருடைய காலத்தில் நீதி தோங்கும்.
ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாத ஆடையை அணிந்திருந்தார், தோல் கட்டியிருந்தார், வெட்டு கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு அவர் சுளகை தம் கையில் கொண்டு பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்தியசுகளே, பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். திருவழிபாட்டு ஆண்டு 2025 2026 என்ற இந்த திருவழிபாட்டு ஆண்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை கருணை கடலேவா என்று நாங்கள் முதலாவது திரியை பற்ற வைத்த அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இருந்து ஆரம்பித்து வருகின்ற வருடம் கார்த்திகை மாதத்திலே நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்து அரச திருவிழா, அதற்கு பிறகு வருகின்ற சனிக்கிழமையோடு இந்த ஆண்டு நிறைவு பெறும். பிரியமானவர்களே,
கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தனிப்பட்ட மாற்றத்திற்கான அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். முதலாவது வாரம் கடந்த வாரத்து ஞாயிற்றுக்கிழமையிலே நிகழவிருக்கின்ற ஆண்டவருடைய வருகைக்கு தயாராக இருக்குமாறு நமக்கு அழைப்பு தரப்பட்டது. அது நோவாவின் காலத்தில் நிகழ்ந்தது போல மாணவர்களின் வருகையில் இருக்கும். எனவே தனிப்பட்ட ரீதியிலே ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் விடப்படுவார். எனவே நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியிலே மனமாற்றம் பெற்றவர்களாக ஆயத்த நிலையிலே இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற அறைகூவல் நமக்கு தரப்பட்டது, அழைப்பு தரப்பட்டது. இந்த வாரத்திலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சமூகமாக குழுவாக எவ்வாறு ஆயத்த நிலையிலே இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி நமக்கு தரப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலம் அது ஒரு திருவழிபாட்டு ஆண்டை நாங்கள் திருவழிபாட்டு ஆண்டை எடுக்கிற பொழுது ஒரு திருவழிபாட்டு ஆண்டிலே முக்கியமான 5 காலங்கள் இருக்கின்றன. அது என்ன? இந்த பிள்ளைகளிடம் அந்த 5 காலங்களை கேட்டால் சொல்லுவார்கள். மழை காலம், குளிர் காலம், கோடை காலம், இளவேனில் காலம், அப்படி என்று இலையுதிர் காலம் என்று அந்த 5 காலங்களையும் சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, இந்த இயற்கையிலே ஏற்படுகின்ற கால மாற்றங்கள் போன்று நம்முடைய ஆன்மாவும் அந்தந்த காலங்களிலே உறுதி பெற்றுக் கொண்டு வறட்சியிலே இருந்து மீண்டு பசுமைக்குள்ளே செல்ல வேண்டும் என்பதற்காக திருவையானது நமக்கு இந்த 5 காலங்களை தந்திருக்கிறது. அது வெயில் காலம், கோடை காலம், மழை காலம், இளவேனில் காலம், இலையுதிர் காலம் என்கின்ற காலம் அல்ல. மாறாக நமக்கு தரப்படுகின்ற 5 காலங்கள். முதலாவது திருவருகை காலம், அதற்கு பிறகு வருவது கிறிஸ்து பிறப்பு காலம், அதற்கு பிறகு நாங்கள் ஆரம்பிப்போம் பொது காலத்தினுடைய முதலாவது பகுதி, அதன் பின் தவக்காலம், அதன் பின் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா காலம், உயிர்ப்பு காலம், அதன் பிறகு நீண்ட பொது காலம் வருகின்றது. இந்த 5 காலங்களிலே 2 காலங்கள் ஆயத்த காலங்கள். 2 காலங்களை ஆயத்த காலம் என்று சொல்லுகிறோம். அதிலே முதலாவது தான் திருவருகை காலம், இரண்டாவது தவக்காலம். இந்த 2 ஆயத்த காலங்களிலும் நாம் 2 பிரதான மறை பொருள்களை நினைவிலே வைத்து ஆயத்தம் செய்கிறோம். முதலாவது காலமாகிய திருவருகை காலத்திலே நாங்கள் ஆயத்தம் செய்கிற பொழுது இயேசுவினுடைய மனித அவதார மறைபொருள், கடவுள் மனிதனாக இந்த உலகிற்கு வந்தார் என்கின்ற அந்த மறைபொருளை கொண்டாடுவதற்காக நாங்கள் ஆயத்தம் செய்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மறைபொருளை கொண்டாடுகிற பொழுது கிறிஸ்து பிறப்பு விழா அன்று இயேசு மனிதனாக இந்த உலகிற்கு வந்த அந்த கிறிஸ்து பிறப்பு விழா அன்று நாங்கள் இயேசு ஆண்டவரை ஒளியாக ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் இந்த 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 திருவருகை கால சக்கரத்திலே நடுவிலே இருக்கின்ற இந்த வெள்ளை மெழுகுவர்த்தி. இந்த வெள்ளை மெழுகுவர்த்தி குறித்து காட்டுவது என்ன? இயேசு ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். எனவே திருவருகை காலத்திலே நாங்கள் ஆயத்தம் செய்கிறோம், ஒளியாம் இறையே வாராய் என்று. அதனால்தான் இந்த பிள்ளைகள் இன்றைக்கு பாடினார்கள், ஒளியாம் இறையே வாராய் என்று. அது மாத்திரமல்லாமல் இந்நாட்களிலே நாங்கள் வாசிக்கின்ற வாசகங்களிலே பாருங்கள், ஒளி என்ற சொல் வந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி. நேற்றைய நாள் வாசகத்திலும் ஆண்டவரே, திருப்பாடலிலும் ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்று நாங்கள் பாடினோம். பிரியமானவர்களே, இது முதலாவது ஆயத்த காலம். இரண்டாவது ஆயத்த காலம் எதுவென்றால் அது தவக்காலம். தவக்காலத்திலே 40 நாட்கள் ஆயத்தம் செய்கிறோம். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்வாக, உயிர்ப்பாக, உத்தானமாக ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஆயத்தம் செய்கிறோம். பிரியமானவர்களே, எனவே இந்த 2 பிரதானமான ஆயத்த காலங்களிலும் நாம் ஆயத்தம் செய்து 2 பிரதான மறைபொருளை கொண்டாடுகிறோம். ஒன்று இயேசுவினுடைய மனிதாவதாரம், இயேசுவை ஒளியாக ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக இயேசுவை எங்கள் ஆண்டவராக, உயிர்ப்பாக, வாழ்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே,
இந்த நாங்கள் திருவருகை காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மழை என்று சொன்னால் அந்த கடந்த வாரத்தில் சரியான மழையும் காற்றுமாக இருந்தது. எனவே நாங்கள் முதல் வாரத்திலே இதை தியானிக்கவில்லை. எனவே இந்த வாரத்திலே இதை தியானிப்பதிலே நான் உங்களுக்கு கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 4 மெழுகுவர்த்திகள் இருக்கிறன. 4 வாரங்கள் 4 வாரங்களையும் குறிக்க 4 மெழுகுவர்த்திகள் இருக்கின்றன. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வட்டத்தினுடைய வெளியே இருக்கின்ற 4 மெழுகுவர்த்திகள். ஏன் 4 மெழுகுவர்த்திகள் இருக்கிறன என்றால், கடவுள் மனிதனை உலகத்திலே படைத்து ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களை இந்த இன்பவனத்திலே வாழ வைக்கிறார். ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்கிறார்கள் இன்பவனத்திலே. எனவே அன்று ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி, நான் உங்களுக்காக மீட்பதை அனுப்புவேன் என்று. கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு 4000 ஆண்டுகள் தாமதித்தார். 4000 ஆண்டுகள் தாமதித்தார். எனவே இதில் இருக்கின்ற இந்த 4 மெழுகுதிரிகளும், வட்டத்திலே சுற்றி இருக்கிற 4 மெழுகுவர்த்திகளும் குறிப்பது என்ன? ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் ஒவ்வொரு 1000 ஆண்டுகளை குறிக்கிறது. எனவே முதல் 1000 ஆண்டிலே எதிர்பார்த்திருந்தவர்கள், இரண்டாவது 1000 ஆண்டிலே எதிர்பார்த்திருந்தவர்கள், 3000 ஆண்டிலே எதிர்பார்த்திருந்தவர்கள், இறுதி 4000ஆம் ஆண்டு வரை எதிர்பார்த்திருந்த மக்களை குறிக்கிறது. எனவே தான் முதலாவது மெழுகுவர்த்தியை நம்பிக்கை என்று அழைப்பார்கள். நம்பிக்கையின் மெழுகுதிரி. நம்பிக்கை என்கின்ற பண்பு நமக்குள்ளே வளர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். பிரியமானவர்களை, இந்த முதலாவது மெழுகுவர்த்தியிலே யாரெல்லாம் அந்த 1000 வருடங்கள் யாரெல்லாம் எதிர்பார்த்து இருந்தார்கள் என்று சொன்னால், ஆதாமிலே இருந்து நோவா வரை இருந்த மக்கள் ஆண்டவருடைய வரவுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அது எட்டாக்கனியாக போனது. இரண்டாவது மெழுகுவர்த்தியை, இன்று நாங்கள் பற்ற வைத்த மெழுகுவர்த்தியை நாங்கள் அமைதியின் மெழுகுவர்த்தி என்று அழைக்கிறோம். அமைதியின் மெழுகுவர்த்தி, அமைதியின் திரி. எனவே இந்த அமைதியின் திரி, பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு குறித்து காட்டுவது அந்த 2000 ஆண்டிலே யாரெல்லாம் ஆண்டவரை பார்த்து இருந்தார்கள், எதிர்பார்த்திருந்தார்கள். இது கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஆண்டு வரை எதிர்பார்த்திருந்தவர்கள் யார்? நோவாவிலே இருந்து ஆபிரகாம் வரை இருந்த மக்கள். அமைதி என்ற பண்பு நோவாவிலே இருந்து ஆபிரகாம் வரை எதிர்பார்த்திருந்த மக்களை குறிக்கிறது. மூன்றாவது மெழுகுவர்த்தி வருகின்ற வாரம் நாங்கள் பற்ற வைக்கின்ற இந்த பிங்க் கலர் ரோஸ் மெழுகுதிரி, இது குறித்து காட்டுவது என்ன? மகிழ்ச்சி. இதோ ஆண்டவர் அண்மையில் வந்து விட்டார் என்கின்ற மகிழ்ச்சி செய்தியை நமக்கு தருகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமானவர்களே, இந்த 3000 ஆண்டிலே எதிர்பார்த்து இருந்தவர்கள் யார்? ஆபிரகாமிலே இருந்து தாவீது வரை இருந்த மக்கள். ஆபிரகாமுடைய காலத்திலே இருந்து தாவீது வரை இருந்தவர்கள் எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் மெசியாவினுடைய வரவு எட்டாக்கனியாக போய்விட்டது. மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்படி? ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே 4000ஆம் ஆண்டு 4வது மெழுகுவர்த்தியை நாங்கள் அன்பு என்று அழைக்கின்றோம். அன்பு மெழுகுவர்த்தி. யார் எதிர்பார்த்திருந்தார்கள்? தாவீதிலிருந்து இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தை சூசை வரை எதிர்பார்த்திருந்தவர்களை குறிக்கிறது. பிரியமானவர்களே, யார் முதலாவது குலமுதுவர்? எல்லாரும் நாங்கள் சொல்லுவோம் ஆபிரகாம் என்று. எத்தனை குலமுதுவர்கள் இருந்தார்கள்? 19 குலமுதுவர்கள் இருந்தார்கள். விவிலியத்தினுடைய பின்னணியிலே 19 குலமுதுவர்கள் இருந்தார்கள். முதலாவது குலமுதுவர் யார்? ஆதாம். ஆதாம் தான் முதலாவது குலமுதுவர். இறுதியான குலமுதுவர் யார்? யோசேப்பு. இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தை ஜோசேப்பு. எனவே ஆதாமிலே இருந்து யோசேப்பு வரை 4000 ஆண்டிலே 19 குலமுதுவர்கள் குலங்களுக்கு தலைவர்களாகவும்
குடும்பங்களுக்கு தலைவர்களாகவும் இருந்து மெசியாவினுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். இறுதியிலே யோசேப்பின் காலத்தில் தான் அது நிகழ்கிறது. அதனால்தான் மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை ஆரம்பிக்கிற பொழுது ஆபிரகாமின் மகனும் தாவீதின் மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் அட்டவணை என்று அவர் பிறப்பை பற்றிய விடயங்களை சொல்லுவார். இவருக்கு இவர் பிறந்தார், அவருக்கு இவர் பிறந்தார் என்று. கிறிஸ்து பிரியமானவர்களே, எனவே இந்த திருவருகை காலம் முழுவதும் இந்த 4 வாரங்களிலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? இன்றைக்கு இதில் போர்ட் போட்டிருக்கிறது, மனமாற்றம் செய்ய நீ தயாரா, அல்லது எவ்வாறு நீ மனம் மாற போகிறாய் என்பது போன்ற ஒரு அர்த்தத்திலே இந்த போர்ட் போடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 4 வாரங்களிலும் நாங்கள் செய்கின்ற ஆயத்தம் தவக்காலத்திலே நாங்கள் செய்கின்ற ஆயத்தம் போன்றதா? பாருங்கள், தவக்காலத்திலும் இதைத்தான் போடுவோம், திருவருகை காலத்திலும் இதைத்தான் போடுகிறோம். அப்படி என்று சொன்னால் மனமாற்றம் என்கின்ற ஒரு அர்த்தம் இந்த 2 காலங்களுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் 2 காலங்களிலும் நாம் செய்கின்ற மனமாற்றம் அல்லது புரிகின்ற தவம் ஒன்றா? இல்லை, 2ம் வேறுபட்டது. பாருங்க, இந்த பர்பிளுக்கும் இந்த ஊதா கலருக்கும் இந்த பீடத்தில் போட்டிருக்கிற ஊதா கலருக்கும் கீழுக்கு போட்டிருக்கிறதுக்கு முன்னாடி வித்தியாசம் இருக்குதானே? இருக்கா வித்தியாசம்? சும்மா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா, சொல்றாங்க, வித்தியாசம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த திருவழிபாட்டு முறையிலே சொல்லுகிறார்கள், இது முற்றும் முழுதும் தவம் புரிவதற்கு, மனம் வருந்துவதற்கு அடையாளமாக இது இருக்கிறது. இங்கே இருக்கின்ற இந்த கீழுக்கு இருக்கின்ற இந்த அந்த நாவல் கலர், பர்பிள் கலர், அது மனமாற்றத்தை தான் குறிக்கிறது. ஆனால் அதற்குள்ளே மகிழ்ச்சி என்பது இருக்கிறது. எனவே திருவருகை காலத்திலே நாங்கள் செய்கின்ற ஆயத்தமானது ஜாய்ஃபுல் ஹோப்பின் எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்லுவார்கள். மகிழ்ச்சியோடு கூடிய எதிர்பார்ப்பு. ஒரு அழகான பாடல் இருக்கிறது, ஆண்டவர் ஆவலுடன் நான் ஆண்டவருக்காக காத்திருந்தேன், அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். பிரியமானவர்களே, நாங்கள் திருவருகை காலத்திலே செய்கின்ற ஆயத்தம் ஆவலோடு ஆண்டவருக்காக காத்திருந்தேன். எப்படி என்று நான் இதை சொல்லுவேன். பழமையாகவே நான் ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுவது எப்படி என்றால், ஓரிரு நபர்களை சொல்லுவேன். உதாரணமாக, உங்களோட பிள்ளை ஒன்று கொழும்பு யூனிவர்சிட்டியில படித்துக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு புள்ள, முத்தா கண்ணா வளர்த்த புள்ள கொழும்புல யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்குது. அல்லது உங்களோட புருஷனோ பொஞ்சாதியோ வெளிநாட்டுக்கு போட்டா அவவும் வேலை செய்து இருக்கிறார். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்ம நாட்டுக்கு ஜனாதிபதி வர போறேன், எந்த கட்சி என்ன தெரியாது, கட்சியை சார்ந்தவராக வர போறேன். நாம் என்ன செய்வோம்? பிரியமான சகோதர சகோதரிகளே, மகன் வரப்போறான் நீண்ட காலத்துக்கு பிறகு. வெளிநாட்டுக்கு போன இந்த கணவன் 15 வருஷத்துக்கு பிறகு வர போறேன் என்று சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒண்ணுமே மாட்டாங்க. என்ன செய்வோம்? அடிப்படையா சின்ன சின்ன வேலைகள். என்ன? ரூமை கிளீன் பண்ணுவோம், கட்டில் ரெடி பண்ணுவோம், இல்லையா? வீட்டை கூட்டி கொஞ்சம் நமக்கு சம்பந்தமான, நமக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு குடும்பம் இருக்குது என்று சொன்னா வீட்டை கொஞ்சம் தூக்குறோம். திடீரெண்டா போல 1000 போன் பண்ணி சொல்லுவோம், இந்த வீட்டை நான் தரப்போறோம் என்று நாம் என்ன செய்வோம்? செட்டியில கிடக்கிற பழைய உறுப்புகளை நான் கொண்டு போய் எங்கேயாவது மூலையில போட்டுட்டு அந்த செட்டிக்கு கொண்டு வந்து இந்த ஓடி போய் கவுண்ட்ல வாங்கிட்டு வந்து ஒரு துணியாக போட்டு ஆயத்தங்கள் நடைபெறும். கோல் பண்ணி கேட்கிறோம், நான் ஏர்போர்ட்ல 2 வெளிக்கிறோம், நான் வந்து 2 இருக்கிறோம் 2 கோல் சொல்லுவாங்க.
அப்போ எத்தனை மணிக்கு காலம் 7 மணிக்கு வைக்கிற மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரத்தில் 1 மணிக்கு வந்துடுவாங்க. சரி, 1 மணிக்கு வந்தால் நாம அவசர அவசரமாக என்ன செய்யறோம்? தூசியை தட்டுறோம், வீட்டில் கிடக்கிற குப்பை கூடங்களை ஒதுக்குறோம், சுத்தத்தை ஒருக்கா சாதுவா தட்டுறோம், விளக்கமாக பிடிச்சி கூட்ட தெரிஞ்சாங்க விளக்கமாக பிடிச்சி தட்டுறோம். வேற என்ன செய்வோம்? இதுக்கிடையில் அப்பா ஓடி போய் நண்டு வாங்கினது, நீங்க நண்டு காய்ச்சினது, நண்டு வாங்கினது, அதுவும் எந்த நண்டு? கருத நண்டு, நீல நண்டு வாங்கினது, கனவா இப்படி இருக்க 2 பலகாரம். இப்படியே நாங்க என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆயத்தமாகிறோம். ஒரு பக்கத்தால கூட்டுற கிளீன் பண்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்குது, இன்னொரு பக்கத்தால சமய சம்பிரதாயங்கள் நடந்து கொண்டிருக்குது. இது இந்தியாவில் வந்தோடனே இருக்கிறதுக்கு வந்தவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உள்ளுக்கு ரூம்ல ஒரு கட்டிடம் ரெடியாகி இருக்கு. நீங்க ரெடி பண்ணி இருக்கீங்க. 8 மணி ஆகும். கோல் பண்ணி பார்த்து நாங்க வந்து இருக்கிறோம். சோர்ந்து விடுவீங்களா? இல்ல, சோர்ந்து விட மாட்டோம். திருப்பி நாங்க கோல் பண்ணி பார்க்கல 10:30 அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஒன்று செய்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ஒன்று பழங்கள்ல அதை குடிக்கிறதுக்கு வருவாங்கன்னு பார்த்தா 10:30க்கு காலையில. எத்தனை மணிக்கு வருவீங்க? பக்கத்துல கிளிநொச்சிக்கிட்ட வந்துட்டாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. கிளிநொச்சிக்கு வந்துட்ட மட்டும் மாதிரி தான் நமக்கு விளங்கும். நாங்க ஆயத்தம் செய்யறோம். காலை சாப்பாடு சாப்பிடல, காலம் எழுப்பினது பல்லு திட்டையில. இப்படியே நாங்க என்ன செய்யறோம்? வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பசி இருக்கிறோம், தாகம் இருக்கிறோம், கோப்பி கூட குடிக்கல. ஆனா எங்களுக்கு அது தெரியதில்லை. எனக்கு சொன்ன ஒரு ஆள் வார சந்தோஷம், வீட்டுக்கு 1000 போற சந்தோஷம். நீங்க ஆயத்தம் செய்ய மாட்டீங்க. இப்படி ஆயத்தம் செய்து ஒரு 10:30 போல கோல் பண்ணி கேட்டு சொல்றாங்க. வந்த இடத்துல ஷாப்பிங் செய்ய வேண்டி நாங்கள் வவுனியாவில் நிற்கிறோம். 12:30க்கு சொல்றாங்க. 12:30க்கு அங்கேருந்து 12:30க்கு வைக்கிட்டாலே தேவை 3 மணியா. சாப்பிடுவீங்களா? விட்டுட்டு சொல்லி நாங்க சாப்பிடுவோமா? இல்ல. என்ன செய்வோம்? அவங்க வருமட்டும் அந்த மகிழ்ச்சியில நமக்கு பசியும் தெரியாது, தாகமும் தெரியாது. கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலத்திலே நாங்கள் செய்கின்ற ஆயத்தம் இதுதான். ஒருவர் வருகிறார், விருந்தினர் ஒருவர் வருகிறார். மிகவும் அற்புதமாக எனக்கு மிகவும் பிடித்தது. நான் பங்குகளில் இருக்கவில்லை. 2 தரம் தான் நான் பங்கில் இருந்தேன். நான் 2 தரமும் கிறிஸ்துவுக்கு திருவருகை காலம் வந்ததும் முதலாவதாக செய்வது என்னவென்று சொன்னால், ஒரு பங்கில் நான் செய்தேன். இந்த பக்கம் ஒரு இதயம் முழுக்க கருப்பு இருள். இந்த 4 மெழுகுவர்த்திகளும் நமக்கு குறித்து காட்டுவது என்னவென்று சொன்னால், முதலாவது மெழுகுவர்த்தி தேய்ந்து கண்டு போகிற பொழுது நம்முடைய இதயத்திலே இருக்கிற அகத்திலே இருக்கிற இருள் அகன்று போகிறது, ஒளி உதயமாகிறது. அடுத்த இடத்திலே கொஞ்சம் 3வது அதனுடைய உயரத்தை பார்க்கிற பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனுடைய உயரத்தை பார்க்கிற பொழுது இருள் அகன்று ஒளி உதயமாகிறது என்று அர்த்தமாக இருக்கிறது. பாருங்கள், எனவேதான் நான் ஒரு அடையாள பொருளை செய்து வச்சேன். எப்படி என்று சொன்னால், இதயம் ஒன்றை செய்து அந்த இதயத்திலே பாவங்கள் குத்திக் கொண்டிருக்கின்றன. அந்த இதயம் முழுவதும் அழுக்காக இருளாக இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் அந்த வாரமும் கிடக்க கிடக்க அந்த இதயத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் உருவாகிறது. அந்த இதயத்திலே வெண்மை படர்கிறது, நல்ல குணங்கள் உதிக்கிறது. நம்பிக்கை, அன்பு, எதிர்நோக்கு, சமாதானம், விட்டுக் கொடுப்பது, அமைதி போன்ற நல்ல பண்புகள் உதயமாகி கொண்டு வருகின்றன. அதற்கு இந்தியாவை பக்கத்தால பார்த்தா இன்னும் இப்படி ஒரு சின்ன ஒரு பாலங்குடியில வைக்கிறது. இந்த பாலங்குடி கொஞ்சம் ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் 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 நல்ல பண்புகளால நிறைந்து வரவிருக்கின்ற அந்த விருந்தாளிக்கு தயார் நிலையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய ஆயத்தம். இது நாங்கள் செய்வாய் நாதா
மகிழ்ச்சியோடு கூடிய ஆயத்தம். எங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற அவை இருள் அகன்று போக, அதற்காக எங்கள் வீட்டுக்கு ஒருவர் வருகிறார் என்பதனால் நாங்கள் கொள்கின்ற மகிழ்ச்சி போன்று இயேசுடைய பிறப்புக்காக நாங்கள் செய்கின்ற மகிழ்ச்சியான ஆயத்தமாக இருக்கிறது. எனவே முயற்சி செய்வோம், ஆயத்தமாக இருப்போம். பாருங்கள், இயேசு ஆண்டவருடைய வரவு 3 விதங்களிலே அமைகிறது. முதலாவது, அவர் ஒரு குழந்தையாக இந்த உலகத்திற்கு வந்த பால பிறப்பு. நாங்கள் பாலன் பிறப்பு, கிறிஸ்து பிறப்பு என்று சொல்லுவோம், பாலன் பிறப்பு என்று சொல்லுவோம். பாலனாக உதித்த பிறப்பு. இரண்டாவதாக அவர் மாட்சியோடு வரவிருக்கின்ற 2வது வருகை. மூன்றாவது, பிரியமானவர்களே, அனுதினமும் நம்மை சந்திக்க இயேசு ஆண்டவர் திருவருட்சாதனம் அருள்வாக்கு வழியாக வருகிறார். நாங்கள் பாடுவோமே, வறுமையில் வாழ்பவனின் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். வீட்டுக்கு ஆண்டவர் வறுமையிலே வருகிறார், அவர் ஏழையாக வருகிறார். நம்முடைய சகோதர சகோதரிகளில் அவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. எனவே நாம் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலையிலே தயார் நிலையிலே இருக்க வேண்டும், பிரியமான சகோதர சகோதரிகளே. எனவே இதுதான் திருவருகை காலத்திலே, திருவருகை காலத்தை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதனுடைய இருக்கின்ற முக்கியமான விடயங்கள். பிரியமானவர்கள், இன்னும் ஒரு முக்கியமான விடயம். பாருங்கள், எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாங்கள் உன்னதங்களிலே பாடுவோம். திருவருகை கால ஞாயிறு காலங்களிலே நாங்கள் உன்னதங்களிலே பாட மாட்டோம். ஏன்? இந்த உன்னதங்களிலே கீதம் எப்போது முதலாக இசைக்கப்பட்டது என்றால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே. எனவே நாங்கள் இந்த உன்னதங்களிலே கொஞ்ச நாளுக்கு 4 வாரத்திற்கு நிறுத்தி வைத்திருக்கிறோம். அதை கிறிஸ்து பிறப்பு அன்று பாடுவதற்காக. அத்தோடு பிரியமான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், தவக்காலத்திலே அல்லேலூயா பாட மாட்டோம். ஏன் என்று சொன்னால் அது தவக்காலத்துக்கே உரிய பண்பு. ஆனால் திருவருகை காலத்திலே அல்லேலூயா பாடுவோம். கடவுள் இவ்வாறான மாபெரும் செயலை நமக்காக செய்கின்றார். அருமையானவர்களே, எனவே ஒவ்வொரு வாரமும் கடந்து செல்லுகின்ற பொழுது நான் உள்ளத்தால் உணர்ந்து ஆயத்தம் செய்ய அழைக்கப்படுகிறேன். கடந்த வாரம் நம்மை அழைக்க தூண்டியது தனி மனித மனமாற்றத்திற்காக. தனி மனித மாற்றம் ஆண்டவருடைய வருகை அனுமதித்து விட்டது. இருக்கிறவர்களிலே ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். 2 பேர் சேர்ந்து கட்டிலே தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார் என்ற செய்தி தரப்பட்டு ஒவ்வொருவரும் தனி மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. இன்றைய நாளிலே எப்படியான அழைப்பு? பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவானுடைய அறைகூவலிலே இருந்தது, பள்ளங்கள் நிரப்பப்படுக, மேடுகள் எல்லாம் பலர்த்தப்படுக, மலைகள் குன்றுகள் சமதளமாகுக, கோணவை நேராகுக என்று அவருடைய அழைப்பு. இது யாரை குறிக்கிறது? இஸ்ராயேல் மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்த அடிமைத்தனத்தை குறிக்கிறது. அவர்கள் யார் யார் எந்த எந்த அரசுகளுக்கு கீழே அடிமைத்தனத்திலே இருந்தார்கள் என்று கூறுகிறது. இன்றைய நாளிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் சில உவமைகளை பார்க்கிற பொழுது எசாயா அருமையாகவே கூறுவார், செவ்வரையாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும் திருமுழுக்கு யோவான் கோணலாகவே நேராக. இவ்வாறு அவர் 6 அடிமைத்தனங்களிலே மக்கள் இருந்து அவர்கள் எவ்வாறு இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள மறக்கிறோம். நமக்கு இல்லை, போட்டியும் பொறாமையும் இருக்கிறது, நுகர்வு கலாச்சாரம் இருக்கிறது. ஒருவர் மற்றவரை நாங்கள் அணுகுகிற பொழுது பொருட்களோடு வைத்திருக்கிற உறவிலே தான் அணுகுகிறோம். எனவே அவற்றிலே இருந்து விடுதலை பெற்று நீதியையும் நிம்மதியையும் உறவையும் அனுபவியுங்கள் என்கின்ற அறைகூவல் நமக்கு
திருமுழுக்கு யோவானிடமிருந்து கிடைக்கிற பொழுது அதற்கு ஒத்தாற்போல் எசாயா இறைவாக்கினர் இப்படி சொல்லுகிறார்: அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கி இருக்கும், சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும், கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும் என்று கூறப்படுகிறது. பிரியமானவர்களே, சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும், பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வலையினுள் தன் கையை விடும் என்றார் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த வித்தியாசமான விலங்குகள், உயிரினங்கள் நீ ஒரு விரியன் மாதிரியால், நீ ஒரு பாரு பாரு சிங்கம் மாதிரி வா, சிங்கம் போல இல்லையா, சிங்கம் 1 சிங்கம் 2 இந்த நிக்குது பாரு, மாடு நிக்குது, எருமை. ஏன் நாங்கள் இப்படி சொல்லுவது பிரியமானவர்களே? சாதாரணமாக அந்த மனிதனுடைய இயல்பு. எனவே எசாயா இறைவாக்கினர் இன்றைய நாளிலே கூறுவதும் அதுதான். நம்முடைய இங்கே மனித மனங்களிலே மன்னிக்க முடியாத மனங்கள், வஞ்சகம் நிறைந்த கட்டு விரியன் போன்றவர்கள். அதனால்தான் இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே பரிசேயரும் சதுசேயரும் திருமுழுக்கு யோவானை அழுகி செல்லுகிற பொழுது திருமுழுக்கு யோவான் சொல்லுவார், விரியன் பாம்பு குட்டிகளே, வஞ்சகம் நிறைந்தவர்கள், எப்படியாவது பிடித்து தின்ன வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள், விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகின்ற சினத்திலே இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்று உங்களுக்கு சொல்லி தந்தவர் யார்? சும்மா வந்து நான் என்ன போதிக்கிறேன் என்ன செய்கிறேன் என்று பார்க்க வேண்டாம். வாழ்க்கையில மனமாற்றம், இந்த இதில் போட்டில் போட்டு இருக்கிறது, மனமாற்றம் பெற என்ன செய்வோம்? பிரியமானவர்களே, நம்முடைய மனங்களிலும் மிதுகத்தனம் இருக்கிறது. நம்முடைய மனங்களிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சமூக உறவு இல்லை. இன்றைக்கு ஒருவர் மற்றவரை அணுகுகிற பொழுது யூஸ் அண்ட் த்ரோ. இன்றைக்கு இந்த நாள் மட்டும் வரை பாவிச்சு விட்டேன், முடிஞ்சது, தூக்கி எறிஞ்சு விட்டாச்சு, யூஸ் அண்ட் த்ரோ. இன்றைக்கு அவ்வாறான ஒரு உறவு கலாச்சாரத்துக்குள்ளே நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிற பொழுது நமக்கு தரப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வருகைக்கு முன் உன்னிடம் இருக்கக்கூடிய அக இருள்கள், வஞ்சகம், பொறாமை, பிடித்து தின்னுவது, குழிபறிப்பது, போதை கலாச்சாரம், குடிவரி, களியாட்டம், தூஷணம், இவற்றிலே இருந்து விடுபட்டு ஆண்டவருக்குரிய மனதை, குடிசையை ஆயத்தம் செய் என்ற அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. பிரியமானவர்களை பாருங்கள், ஒரு குடிசை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இது நாளாந்தம் ஆண்டவருக்குரிய பண்புகளால் அணி செய்யப்பட வேண்டும். இந்த பாலன் குடில் நம் ஒவ்வொருவருக்கும் அடையாளமாக இருக்கிறது. நான் இந்த கட்டு விரியன், சிங்கக்குட்டி, சிறுத்தை புலி இவற்றினுடைய பண்புகள் போன்று பாய்ந்து விழுந்து மற்றவர்களை கொல்லுகின்ற, மற்றவர்களை அழிக்கின்ற அந்த கலாச்சாரத்தில் இருந்து விடுதலை பெற்று நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்குள்ளே ஆண்டவருக்கான தேடலை வைத்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரி, எனவே நாம் ஆயத்தம் செய்கிறோம். ஒரு மனிதர் எங்களுடைய வீட்டிற்கு வரப்போகிறார். அந்த மனிதன் சாதாரணமான மனிதன் அல்ல, அவன் இறை மகன் வரவிருக்கிறார். நாம் எப்படி தூரத்தில் இருந்து வருகிற ஒருவருக்காக எங்களை ஆயத்தம் செய்வோமோ, அதைவிட மேலாக எங்களுடைய வீட்டிற்கு வருகிற இவருக்கு பலகாரம் செய்து வைத்தோ, நல்ல நல்ல சாப்பாடு செய்து வைத்தோ செய்கின்ற ஆயத்தம் அல்ல, நற்பண்புகளால் ஆயத்தம் செய்வது. எனவே முயற்சிப்போம், இந்த வாரத்திலே முயற்சிப்போம். நாம் பெற்றுக்கொண்ட இந்த சிந்தனைகளினுடைய அடிப்படையிலே ஆண்டவர் நம்மை ஆளவும் தொடவும் அவருடைய வரவுக்காக நாம் ஆயத்தம் செய்யவும் இந்த வாரத்திலே முயற்சி செய்வோம். ஆண்டவர் அருள் தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். யாவம்
மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவருடைய ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். பிறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கின்ற மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமேன். நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் இறைவா, நீ தேர்ந்து கொண்ட கருவிகளான திரு அவையை வழிநடத்தும் அனைத்து ஊழியர்களும் உமது நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க அவர்களுக்கு தேவையான உடல் உள ஆன்மீக நலத்தையும் ஆற்றலையும் கொடுத்து அவர்களை திடப்படுத்தி வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் தந்தையே இறைவா, பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மிடம் வேண்டுகின்றோம். நாம் அனைவரும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினை அர்த்தமுள்ள முறையில் கொண்டாட மனமாற்றம் பெற்றவர்களாக நீதி, அமைதி, நேர்மை, ஒற்றுமை போன்ற பண்புகளை எமதாக்கி வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தேவனே, பங்கின் இளைஞர் யுவதிகளுக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். இன்றைய நவீன காலத்தில் உலகில் ஏற்படும் நவீன மாற்றத்திற்கு தங்களை இழந்து கலாச்சார சீர்கேடுகள், சமூகத்திற்கு எதிரான தீய சிந்தனைகள் இவற்றால் இறை பிரசன்னத்தை உணராமல் எதிர்கால வாழ்வை இழந்து கொண்டிருக்கும் இளையோர் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை பின்பற்றி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, எமது நாட்டில் ஏற்பட்ட டிட்பா புயலினால் உறவுகளை, உடைமைகளை இழந்து அல்லல்படும் மக்களுக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். அவர்களுக்கு நீர்தாமே ஆறுதல் அளித்து மீண்டும் இயல்பு வாழ்விற்கு திரும்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மன்றாட்டை கண்களை மூடி கரங்களை குவித்து, ஆண்டவருடைய வரவுக்காக என்னுடைய இதயம் தயார் நிலையிலே இருக்கிறதா? என்னுடைய இதயத்திலே இருந்து சுரக்கின்ற ஒரு சில தீய பண்புகள், பழி வாங்குகின்ற எண்ணம், வஞ்சகம், மனதிலே காரியங்களை வைத்து சாதிப்பது, பொறாமை, மற்றவனுடைய உயர்ச்சியிலே வளர்ச்சியிலே நான் எரிச்சல் கொள்கிறேன், இவை ஆண்டவரை வரவேற்பதற்கு தடையாக இருக்கிறன. மனமாற்றம் அடைய என்ன செய்வேன்? நான் இவற்றிலே இருந்து விடுபடுவேன். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒப்பு கொடுத்த வேண்டல்களும் எங்கள் மனங்களிலே கிடக்கிற ஒவ்வொரு சோர்வுகளையும் கண்ணீர்களையும் தருகிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சிறக்கவே, மனித மாண்பு நிலைக்கவே, மலர்ந்த வாழ்வு சிறக்கவே, மனித வாழ்வு நிலைக்கவே, என்னை மெழுகாக்கி வாழ்வை திரியாக்கினேன். உறவின் தீபங்கள் நாளும் மேந்தி அன்பின் பலியாய் உமக்கே சாற்றினேன். பலியன் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பையும் அது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து ஒரே குதலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் எல்லா திருநீனர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இலங்கையின் திருத்துதர் புனித யோசவாஸ், உமது பாதுகாவலர் புனித பேதுரு, இவ்விலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஆண்டவருடைய வரவுக்காக மகிழ்வோடு நம்மை தயார் செய்ய அருள் கேட்டு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே,
பிரியமானவர்களே, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. மனிதனாக வந்தவர், மாட்சியோடு மீண்டும் வர இருப்பவர். இன்று நம்மை சந்திக்க அருட்சாதனம் வழியாகவும் இறைவாக்கு வழியாகவும் நம்முடைய உள்ளங்களுக்கு வருகிற ஆண்டவர். தனிப்பட்ட ரீதியிலும் குழுமமாகவும் தயார் நிலையிலே இருந்து என்னை ஏற்றுக்கொள்ள நீங்கள் உண்மையிலேயே உறுதி கொள்கிறீர்களா என்று கேட்கிற ஆண்டவர். தவம் செய்ய மனமாற்றம் அடைய தயாரா என்று கேட்கிற ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமேன்.
உங்களுக்கான அறிவித்தல்கள். முதலிலே இந்த திருவருகை காலத்தை பற்றி பேசுவது மிக முக்கியமான ஒன்று. ஏற்கனவே நான் கூறியது போல இம்முறை உங்களுக்கு இந்த திருவருகை காலத்தின் 4 ஞாயிறுகள், இந்த ஞாயிறு மறைகுறைகளும் உங்களுக்கு அருள் தந்தை ஃப்ராங்க் அவர்கள் வந்து மறையுரை ஆற்றுவார். இந்த சிறப்பு மறையுரைகள் எதற்காக என்று சொன்னால், நீங்கள் ஆன்மீக ரீதியிலே உங்களை கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு ஆயத்தம் செய்வதற்கு. ஆகவே குருவானவர் மறையுரையை ஆயத்தப்படுத்தி ஜெபித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நீங்கள் அதை கேட்டு பயன் அடைய வேண்டும். இன்றைய நாளில் குழு மெனமாற்றத்தை பற்றி தந்தை அவர்கள் பேசியிருந்தார். குழு மெனமாற்றம் என்பது மண்டதீவுக்கு மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய ஆலயம், நம்முடைய கிராமம், நம்முடைய கடற்கரை, நம்முடைய வீதி என்ற அந்த எண்ணமும், நான் மட்டும் மோட்சம் போய்விட்டால் போதாது, நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அனைத்து மண்டதீவு மக்களும் மோட்சத்திலே சேர்ந்து போக வேண்டும் என்ற அந்த குழு மெனமாற்றம் உங்களிடத்திலே மிக அவசியமானது ஒன்று என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். தந்தை அவர்கள் அதை பற்றிய மறையுரையாற்றினார். ஆகவே குழுவாக நீங்கள் அனைவரும் திருமுழுக்கு பெற்ற ஒரு கூட்டம், குழுவாக நீங்கள் பயணிக்கின்றீர்கள் ஆண்டவரை நோக்கி என்ற அந்த சிந்தனை உங்களிடத்திலே வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏனைய அறிவித்தர்கள். எதிர்வரும் ஞாயிறு வழிபாடுகளை இந்த பங்கின் முதியோர் என்று சொன்னால் இந்த பங்கிலே அனுபவத்திலே பெரியோர் முன்னெடுப்பார்கள் என்று உங்களுக்கு அறிய தருகின்றேன். நாளை ஒரு முக்கியமான நாள். நாளை புனித கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழா. ஆகவே அது கடன் திருநாள் என்பதையும் உங்களுக்கு நான் நினைவூட்டுகின்றேன். நாளைய நாளிலே ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு நிகழ்வு இங்கே நடக்கும் எங்களுடைய கிராமத்திலே. அதுதான் நாங்கள் உங்களுடைய பங்கிலே சிறப்பாக பணியாற்றி உங்களுடைய கிராமத்தை வளர்த்த அருள் தந்தை லூயிஸ் ஜோசப் OMI அவர்களுடைய உருவ சிலை திறப்பு விழா திருப்பலி முடிந்ததும் நடைபெறும். இந்த திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்காக யாழ்ப்பாண மாகாண தலைவர் OMI மாகாண தலைவர் பச்சேக் ஜெயந்தன் அவர்கள் இங்கே வருகை தருவார். அவர் திருப்பலி ஒப்புக் கொடுப்பார். அதன் பின்பு இந்த தந்தை அவர்களுடைய உருவ சிலையை அவர் ஆசீர்வதித்து திறந்து வைப்பார். ஆகவே நாளைய நாள் திருப்பலி முடிந்ததும் அனைவரும் தந்தை அவர்களுடைய இந்த உருவ சிலைக்கு முன்பாக, என்னுடைய பங்குமனைக்கு முன்பாக ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது பார்த்திருப்பீர்கள், ஒரு கட் அவுட் போடப்பட்டிருக்கின்றது. டிஃப்தா புயலின் அனர்த்தத்தினாலே உயிரிழந்த மக்களை நாங்கள் நினைவு கூறுவது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையும். இந்த மண்டதீவு கிராமம் முழுவதும் இந்த நிலத்துக்குள்ளே அமிழ்ந்து போயிருந்தால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு பேரவலம். அப்படி தெற்கு இலங்கையிலே சில கிராமங்கள் அடியோடு முழுமையாக நிலத்துக்குள்ளே புதைந்து அவர்களின் கிராமம் முழுவதுமே காணாமல் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய உறவுகளோடு நாங்கள் உடனிருக்கின்றோம். இந்த துன்பத்திலே மண்டதீவு திருகவை உடனிருக்கின்றது. அதை நினைவூட்டுவதற்காகத்தான் உங்களுக்கு அங்கே அதிலே ஒரு கட் அவுட் போட்டிருக்கின்றதாகவே நீங்கள் அந்த படத்தை பார்த்து அவர்களுடைய துன்பத்திலே நீங்களும் உடனிருக்க வேண்டும், அந்த இறந்தவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதும் இந்த கட் அவுட் போடப்படுவதற்கான முக்கியமான காரணம். இந்த இப்படியான ஒரு அவலம் எங்களுடைய நாட்டில் நடந்த காரணத்தினாலே யாழ் மறை மாவட்டம் நாங்கள் கொண்டாட இருக்கின்ற இந்த ஒளி விழாக்களை ஆடம்பரமான முறையிலே கொண்டாட வேண்டாம் என்றும் மிக எளிமையான முறையிலே கொண்டாடும்படியும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற தீவக மறைக்கோட்ட கூட்டத்திலே இந்த தீவகத்தில் இருக்கின்ற அனைத்து பங்குகளும் அரங்கங்களிலே வழக்கமாக நடப்பது போல ஒளி விழாவை கொண்டாடுவதை நிறுத்தி அதை ஒரு ஜெப வழிபாடு மூலமாக ஆலயத்திற்குள்ளே மறைக்கல்வி மாணவர்களோடு மட்டும் கொண்டாடுவதாக தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய பங்கிலே இந்த ஒளி விழா ஒரு செப வழிபாடாக இங்கு ஆலயத்துக்குள்ளே
நடத்தப்படும். மாணவர்கள் கிறிஸ்து இயேசுனுடைய பிறப்பு பாடல்களை பாடுவார்கள். பின்பு ஒரு நற்செய்தி வாசிக்கப்படும். பின்பு ஒரு சிறிய சிந்தனை, பின்பு பாடுவார்கள். அப்படி ஒரு செப வழிபாடு போல மிக இயேசுவிடத்திலே அந்த வழிபாடு எங்களை கொண்டு சேர்க்கிறது போல அந்த வழிபாடு நடத்தப்படும். அன்றைய நாளிலே ஒரு குருவானவர் மறையுரைக்காகவும் அவர் இங்கே வருகை தருவார். ஆகவே இந்த ஒளிவிழா செப வழிபாடு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சரியாக இந்த ஆலயத்திலே ஆரம்பமாகும். அனைவரையும் நாங்கள் அன்போடு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒளி விழா செப வழிபாட்டிற்கு உங்களை அழைத்து நிற்கின்றோம். அன்றைய தினத்திலே நாங்கள் வழக்கமாக மரக்கல்வி பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அந்த பரிசில்களும் இந்த வழிபாட்டுக்கு பின்பு வழங்கப்படும் என்பதையும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம். புனித பேதுருவானவர் கடற்தொழில் சங்கத்திடமிருந்து வந்த அறிவிப்பு 5/12/12ஆம் தேதி தொழிலுக்கு சென்று இந்திய இழுவை படகினால் வலைகள் சேதமடைந்தவர்கள் நாளை காலை 10 மணிக்கு முன்பு உங்களுடைய முறைப்பாட்டை எழுத்து மூலம் சங்கத்தில் கொடுக்குமாறும், மேலும் தங்கள் சேத விவரங்களை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறும் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சேத விவரங்களை சங்கத்தில் எழுத்து மூலம் பதிவிடுங்கள். பதிவு இலக்கு அட்டையை நீங்கள் எடுத்து செல்லுங்கள். உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். ஆகவே இந்த அறிவித்தல்களை நீங்கள் மனதில் கொண்டு உங்களுடைய சங்கத்துக்கு செல்லுகின்ற பொழுது நீங்கள் இங்கே கூறப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய முறைப்பாடுகளை நாளைய தினம் போலீஸ் நிலையத்திலும் நீங்கள் முறைப்பாடு செய்ய சங்கம் உங்களை கேட்டுக்கொள்கின்றது. இன்னும் இந்த சங்கத்தின் பொதுக்கூட்டம் வருகின்ற 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சங்கத்திலே நடைபெறும் என்பதையும் அறியத் தருகின்றார்கள். அனைத்து சங்க உறுப்பினர்களும் இதற்கு தவறாது சமூகம் கொடுக்கும்படியும், அப்படி சமூகம் கொடுக்கும் தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு குற்றம் போடப்படும் என்றும் அறியத் தருகின்றார்கள். திருவருகை காலத்திற்கான பாவ சங்கீர்த்தனம், மாணவர்களுக்கான பாவ சங்கீர்த்தனம், மாணவர்களுக்கு நாங்கள் வகுப்பு ரீதியாக பாவ சங்கீர்த்தனம் இந்த வாரத்துக்குள்ளே நாங்கள் கொடுப்போம். ஆகவே அவர்களுக்கு எப்பொழுது பாவ சங்கீர்த்தனம் என்று அவர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே பதிவிடப்படும். அதை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளை பாவ சங்கீர்த்தனத்துக்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பீடப்பணியாளர்களுடைய கூட்டம் இன்று பிற்பகல் 4 மணிக்கு இடம்பெறும். இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஆடுகள் பற்றிய ஒரு அறிவித்தல். ஆடுகள் வளர்க்கின்றவர்கள் தயவு செய்து பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள். ஒருவரின் இடத்துல வந்து சொன்னார், சுவாமி ஆட்டை பிடிச்சு கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், நான் ஆடு பிடித்து கட்டுவதற்காக நான் வரவில்லை, ஆடுகளை மேய்ப்பது தான் என்னுடைய பணி. ஆகவே இந்த ஆடு ஆலயத்துக்குள் வருகின்றது என்று சொன்னால் அதற்கு நான் ஒரு வழியும் சொல்லி தந்தேன். கடந்த வருடம் என்னுடைய 1வது ஆண்டிலே இந்த நாங்கள் செய்த முதல் பணி இந்த ஆலயத்தில் இருக்குது. ஆலயத்துக்கு சுற்றுமதலை நாங்கள் கட்டியிருந்தோம். திருவாளர் நவரட்னம் அவர்களுடைய அந்த தலைமையிலே இந்த ஆலயத்திற்கு சுற்றுமதல் கட்டப்பட்டு இந்த ஆலயத்தில் இருக்கின்ற அனைத்து கதவுகளுக்கும் பூட்டு போடப்பட்டு இந்த ஆலயத்துக்குள்ளே தேவையில்லாத வாகனங்கள் வருகின்றதை, ஆட்கள் வருகின்றதை நாங்கள் தடுத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது இந்த சிறிய கேட்டுக்குள்ளாலே நிச்சயமாக செவிப்பதற்கு ஆட்கள் வருகின்றார்கள். அந்த வழியாலே ஆடுகள் வருகின்றது, நாய்கள் வருகின்றது. அதை எப்படி தடுப்பது என்று சொல்லியும் நான் பகிர்ந்திருந்தேன். ஒரு ஸ்ப்ரிங் கேட் போட்டால் ஆடு உள்ளே வராது, ஒரு சின்ன விஷயம். அவை இந்த யோசனையை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த சின்ன கேட்டுக்கு நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங் கேட் போட்டு விட்டால் ஆடு நாய் உள்ளே வராது என்பதையும் உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். இல்லை என்று சொன்னால் இவ்வளவு தூரம் இவ்வளவு பணத்தை செலவழித்து நாங்கள் மதில் கட்டி கேட் போட்டு சின்ன கேட்டுக்குள்ளால் ஆட்டை விட்டால் அது ஒரு பிரயோசனமற்ற விஷயம்.
ஆகவே இதை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த ஆடுகள் நாய்களை கோயில் வளவுக்குள்ளே வராமல் பார்த்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்த இளைஞர் யுவதிகளுக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. எருசலேமே எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்துனில், உன் கடவுளிடமிருந்து உனக்கு வரும் மகிழ்ச்சியை பார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றிக் கொள்ளவும் உங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வணங்குவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையை ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம்மள் பெருமனிதராகி நம்மிடம் வந்ததால் மகளும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. நம் ஆன்மாவை அவருக்கு உரியதாக மாற்றிட இந்த வாரம் முழுவதும் முயற்சிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறி உங்களுடைய குழந்தை பிள்ளைகளின் விரலிலே மோதிரம் இருக்கின்றதா என்று பார்த்துக்கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் அதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம்.